பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் மற்றும் பாதுகாவலர் சிறுவர்கள். போலீஸ் நினைக்கிறேன் போலீஸ்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வாடா ஐயா. வணக்கம் ஐயா. எங்க போறீங்க? முதலமைச்சரியா? அதெல்லாம் பார்க்க முடியாது. கிளம்பு கிளம்பு. சிஎம்லாம் கெத்து இல்ல. யாரை பார்க்க வந்தீங்க? ஐயா உங்களதான் ஐயா. என் பெயர் என்ன? காமராஜர் ஐயா. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா எங்க அண்ணன் எக்ஸாமுக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுனியா? ஃபீஸ் கட்டினாலே எழுதி விடுவாங்க. ஓ உதவியா? அப்பா சொல்லி வந்தீங்களா? எனக்கு அப்பா இல்லையா. அப்பா அப்பா அம்மா அப்பள சுட்டு வைக்கிறாங்க ஐயா. சரி இந்த காலையில இருந்து யாருன்னு முதலமைச்சர் யாருக்கு டோஸ் வாங்கல. நீ வாங்கிட்டியா? நன்றியா. அம்மா அம்மா பேச்ச கேட்டு நல்லா படிக்க. சரிங்க ஐயா. காட்சி 2 பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் மற்றும் மாடு மேய்க்கும் சிறுவர்கள். தம்பி நிறுத்துப்பா நிறுத்துப்பா நிறுத்துப்பா. தம்பிங்களா இங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஏன் பள்ளிப்படப்படாம ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஆடு மாடு மேய்ச்சாதான் எங்களுக்கு சோறு. நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா எங்களுக்கு யார் சோறு போடுவா? சாப்பாடு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பா ஐயா. காட்சி 3 பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. எல்லாம் பள்ளிக்கூடம் திறக்கணும். ஆனா படிக்கிறதுக்கு தான் பசங்க வரல. ஏழை பசங்களுக்கு பசி அவங்க என்ன செய்வாங்க? ஆடு மாடு தான் மேய்ப்பாங்க. மதியான உணவு திட்டம் ஏற்பாடு பண்ணுவோமா? ஒரு நாள் அரை நாளுக்கு எவ்வளவு வரும்? கழிச்சு பார்த்தா 1.5 நாள் ஆகும் ஐயா. ஒரு வருஷத்துக்கு 210 நாள் ஆகும் ஐயா. அப்பனா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா. காட்சி 4 முதலமைச்சர் மற்றும் மாணவர்கள். காட்சி 5 பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இப்ப நிறைய பசங்க வராங்களா? இல்லைங்க ஐயா. என்ன காரணம்? பள்ளி ரொம்ப தூரத்துல இருக்கனால யாருமே வரமாட்டாங்க ஐயா. பள்ளியும் 3 மைல் தூரத்துல இடைநிலை பள்ளியும் 5 மணி தூரத்துல ஆரம்ப பள்ளியும் எவ்வளவு வரும்? 45,000 இருந்து 50,000 பள்ளிக்கூடம் திறக்கிற மாதிரி ஆகும் ஐயா. அப்பனா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா. காட்சி 6 பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் மற்றும் ஆசிரியர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இது யார் வீட்டுக்குள்ள? பழையார் வீட்டு பிள்ளைங்க. அப்ப இது கூலி வேலை செய்யற வீட்டு பிள்ளையா? இன்னொருத்தவங்க ட்ரெஸ் போடுறத பார்த்து இன்னொரு பிள்ளை ஏங்காதா? அதுக்கு நம்ம என்னையா பண்றது? ஒரே சீரழிவு திட்டத்தை ஏற்பாடு பண்ணுவோம். அதுவும் நல்ல விஷயம் ஐயா.
வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டேங்கிற, வேலை வேலைன்னு போயிடுற. வீட்டுக்கு வந்து சாப்பிட தான் செய்யணும். இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போலான்னு. சாப்பிட்டு தான் போகணும். சரி அம்மா. யாரு புது பைப்பு போட்டா? நாலு ஆபீசர் வந்தாங்க, போட்டு விட்டாங்க. பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுங்க. பஞ்சாயத்து தலைவர் வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. ஏன் புது பைப் போட்டீங்க? ஐயா அம்மாக்காக போட்டோம். இருக்க எல்லா அம்மாவுக்கும் போட்ட போட்டு இந்த அம்மாவுக்கும் போடணும். சரிங்க ஐயா. பைப்பை கழட்டி. சரிங்க ஐயா. காமராஜர் தன்னுடைய எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். மக்கள் இவரை படிக்காத மேதை என்று அழைத்தார். தென்னாட்டு காந்தி கர்ம வீரர் என்று இவரை அன்புடன் அழைத்தார். பெருந்தலைவர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமை விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார். தமிழகத்தின் முதல்வராக காமராஜர் செய்த பணிகள் அளவற்றவை. மூடிய பள்ளிக்கூடங்களை திறங்க, மேலும் பல பள்ளிக்கூடங்களை கட்டினார். இதனால் பள்ளிகளின் எண்ணிக்கை 27,000 ஆனது. 1976 படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பணிகள் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஒப்பற்ற தலைவர் காமராஜர் 1975ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று உலகை விட்டு பிரிந்தார். 1976ஆம் ஆண்டு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பட்டது. கற்க கசகர கற்பவை கற்றத்தை நிற்க அதற்கு தக. தமிழகத்தில் தங்கமே ஏழைகளின் சொந்தமே. பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே. நன்றி.